எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் துலாம் ராசி அன்பர்களே, உங்களை சனி பகவான் தரக்கூடிய ஒரு சிம்மாசனம் அல்லது ஒரு பொற்காலம் என்ற இந்த சிறப்பு பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பதிவை முழுவதுமாக கேட்டு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டிலே தெரிவியுங்கள். மேலும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் துலாம் ராசி துலாம் லக்னமாக இருந்தாலும் அல்லது ராசி துலாம் லக்னம் எதுவாக இருந்தாலும் இந்த பலன்கள் பொருந்தி வரும்படியாக கணித்தும் தொகுத்தும் தந்திருக்கின்றேன். அன்பு நேயர்களே, துலாம் ராசி என்பர்களே, சனி பகவானுடைய நட்சத்திர பெயர்ச்சி என்பது தவிர்க்க முடியாதது. அதுவும் உங்களுடைய ராசியிலேயே அற்புதமாய் உச்சம் பெறக்கூடிய சனி பகவான் இப்போது ராசிக்கு 6ஆம் நிலையில இருந்து மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கின்றான். திரும்பிய பக்கமெல்லாம் தனலாபத்தை தரக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறது. சித்திரை 3-4 பாதங்களிலே பிறந்திருப்பவர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன? கடனை குறைக்க வேண்டும், கோபத்தை குறைக்க வேண்டும், உடல் நலத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்படி சில விஷயங்களிலே கவனம். அதே போல் சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறீர்கள் என்றால் இந்த காலத்திலே பூர்வ ஜென்ம புண்ணியத்தினுடைய வினைகளை நற்பயன்களாக பெறுவது எப்படி என்று பார்க்க வேண்டும். ஆண் பெண் உறவுகளிலே மிக கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காதல் விவகாரங்களிலே 3ஆம் நபருக்கு தலையிடுவதை தவிர்க்க வேண்டும். நண்பர்கள் பகைவராக கூடிய ஒரு அமைப்பு, அதிலே கவனமாக இருக்க வேண்டும். விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களிலே பிறந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் சற்று கையிலே பணம் கூடுதலாக வரும், சேமிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும். சிறிது கடன் வாங்கி பெரிதாக உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற நிலை என்பது ஏற்படும். பொதுவிலே பார்க்கும்போது துலாம் ராசி என்பவர்களுக்கு நீங்கள் நேர்மை நன்னடத்தையோடு இருக்கிறீர்கள், தெய்வ பக்தியோடு இருக்கிறீர்கள் என்றால் மறைந்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட் போன்ற விஷயங்களில் இருந்தும் கூட தனலாபம் என்பது நிச்சயமாக வரும். இந்த பதிவில மே 17, 2026 முதல் 10 அக்டோபர் 2026 வரை சனி பகவான் உங்கள் ராசியிலே உச்சமடையக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து அந்த ரேவதி நட்சத்திரம், புஷ்யன் ஆளக்கூடிய ரேவதி நட்சத்திரத்தில் பெயர்ச்சியை பற்றி நாம் இந்த பதிவிலே காண்போம். இந்த பதிவை முழுவதுமாக நீங்கள் பொறுமையாக கேட்கும் போது என்ன மாற்றம், எப்படிப்பட்ட மிகப்பெரிய மாற்றம் 30 ஆண்டு காலம் கழித்து சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்திற்குள் பயணப்படும் போது ஏற்படும் என்பதை பற்றி, ரேவதியில் சனி என்ற சிறப்பை பற்றியும், புதன் நட்சத்திரத்தினுடைய சிறப்பை பற்றியும், புதன் நட்சத்திரம் என்றாலும் கூட அதை ஆளக்கூடிய தேவன் தேவதையினுடைய முக்கியத்துவம், அதனுடைய சாரம் என்ன என்பதை பற்றியும், வேத ஜோதிடத்தினுடைய முக்கியத்துவம், சனி ரேவதியிலே பயணிக்கும் காலத்திலே ஏற்படக்கூடிய சிறப்புகள் பொதுவிலும் உங்களுடைய ராசிக்கும், அது மட்டுமல்லாமல் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை இந்த நாட்களில் ஏற்படுத்தும், எந்த வழிபாடு பரிகாரங்கள் எல்லாம் இதுல வெற்றியாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள ஏதுவாக இருக்கும் என்பதை பற்றிய முழு பலன்களையும் இந்த பதிவிலே நீங்கள் கேட்க முடியும். அதனால்தான் தொடர்ந்து இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழைத்து தொடர்ந்து இணைந்திருங்கள் என்று அடிக்கடி அன்போடு வேண்டுவது என்னவென்றால், பதிவுகளை முழுமையாக கேட்கும் போது நட்சத்திரம் ஏன் சொல்லப்படுகிறது, நட்சத்திரத்திற்கு ஒரு புராண கதை அதனோடு ஏன் சொல்லப்படுகிறது, எப்படி அது ஒன்றோடு ஒன்று இன்றைய வாழ்க்கையிலே தொடர்பு படுத்தி நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்பதை பற்றி அறிய முடியும். ஏனென்றால் இந்த வானியல் நிகழ்வு என்பது நீங்கள் பைனாகுலர் வைத்தோ அல்லது ஒரு டெலஸ்கோப் வைத்தோ அல்லது அதிநவீன கருவிகள் வைத்து பார்த்தாலும் கூட அந்த ரேவதி நட்சத்திரத்தினுடைய அந்த முதல் கட்டம், ஃபர்ஸ்ட் பார்ட் என்று சொல்லக்கூடிய 4 பாதங்களாக இருக்கும். அதில் முதல் பாதம் என்று சொல்லக்கூடிய முதல் பாதை ஒரு கட்டம், அந்த 3 டிகிரி 20 மினிட்ஸ் அந்த இடத்திற்குள் சனி பகவானை நீங்கள் பார்க்கலாம். ஆகையினால் அறிவியல் பூர்வமாக நீங்கள் உணரக்கூடிய விஷயம் எப்படி பலனளிக்கிறது என்பதை பற்றி தான் இந்த பதிவு. சரி, ரேவதி நட்சத்திரத்துல எந்த நாளில சனி பகவானுடைய பெயர்ச்சி இருக்கிறது என்றால் மே 16, 17 இந்த பெயர்ச்சி என்பது இருக்கிறது, அக்டோபர் 9, 10 வரை. இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தீர்கள் என்றால், இதனால் ஏற்பட்டிருந்த இது நாள் வரை உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் மீன ராசியிலே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்பட்ட கர்ம வினைக்கு, தீவினை பயன்களுக்கு ஒரு முடிவும்,
ஆன்மீக ரீதியிலே ஒரு முதிர்ச்சியும் உங்களுக்கு தரும். உங்களுடைய வயதிற்கு ஏற்ப தன்னை அறியாமலேயே இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். ஒரு நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். அது மட்டுமல்லாமல் வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், எதை விரும்புகிறீர்களோ அல்லது சாதாரணமாக பயணங்கள், ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளேயே உங்களுடைய வாழ்வாதாரம் இருக்கிறது என்றால் அந்த வாழ்வாதாரத்திற்கு விரிவுபடுத்தி பயண ரீதியிலே வெற்றிகளை தரக்கூடியதாக இந்த ரேவதி நட்சத்திரத்திலே இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இதற்கு முன்பு சென்ற ஆண்டுகளிலே நான் தந்த பல பதிவுகளை நீங்கள் கேட்டிருந்தீர்கள் என்றால், ராகு தரும் சிம்மாசனம் என்று தந்திருந்தேன். ராகு அப்போது அகிர் புதன்யா என்ற தேவதை ஆளக்கூடிய உத்திரட்டாதியில இருக்கும்போது ஒரு பதிவை தந்தேன். அப்போது மாறுவதற்கு ஒரு வாய்ப்பை தரும், மாற்றிக்கொண்டீர்கள் என்றால் ஏற்றம் வரும் என்று தந்திருந்தேன். இப்போது ஒரு மாறுதலை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தீர்கள் என்றால் அந்த மாறுதலுக்கு இப்படி மாற வேண்டும் என்ற முடிவு எடுத்திருக்க வேண்டும், அதற்கான முயற்சி எடுத்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கான சரியான பாதை கிடைக்காமல் திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ரேவதி நட்சத்திரத்திற்கு சனி பகவான் பயணப்படும் போது இப்போது கிரியேட்டிவ் ஐடியாஸ், ஆக்க சிந்தனைகள் எல்லாம் கிடைக்கும். ஒரு தொழில், ஒரு உற்பத்தி அல்லது ஒரு நல்ல விஷயத்தை ஆக்க வேண்டும், உண்டாக்க வேண்டும், அபிவிருத்தி செய்ய வேண்டும், விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கான வழிகளை காட்டக்கூடியதாக இது நிச்சயம் அமையும். அது மட்டுமல்லாமல் பயணத்தில எப்படி பயணிக்க வேண்டும், பயணத்தினுடைய லாஜிஸ்டிக்ஸ் என்ன, எந்த வகையில எந்த வேகத்தில யாரை பின்பற்றி செல்ல வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு வெவ்வேறு விதமான சிந்தனைகளும் வெவ்வேறு விதமான வழிகளும் அமையும். ஏனென்றால் ஜாதகம் என்பது உங்களுடைய பிங்கர் பிரிண்ட், கைவிரல் ரேகை எப்படியோ அப்படியானது. அதனால் அதற்கேற்ப உங்களுக்குள் ஒரு சிந்தனை வரும், உள் உணர்வு வரும். எதிர்காலத்தை நோக்கிய நேர்மறையான உள் உணர்வை இது தந்துவிடக்கூடிய காலமாக இது அமையும். அதோடு கூட பல கிரகங்கள் தினந்தோறும் சந்திரன் மாறும், அவையெல்லாம் ஒரு நாளுக்கான பலன், வாரத்திற்கான பலன் என்றெல்லாம், மாதத்திற்கான பலன் சூரியனை வைத்து என்றெல்லாம் இருந்தாலும் கூட வெற்றி என்பது இருக்கும். ஒருவேளை உங்களுடைய பிறவி ஜாதகத்திலே இந்த ரேவதி நட்சத்திரத்திலே குரு பகவான் இருக்கிறார் என்றால் உங்களுக்கு வரமாக மிகப்பெரிய ஒரு அட்வைசராக நீங்கள் மாறக்கூடிய அமைப்பை இது தரும். அது மட்டுமல்லாமல் ஞாபக சக்தி என்பது மிகப்பெரிய தெளிந்த ஞாபக சக்தியை தரும். அதாவது யானை போன்று என்று சொல்வார்கள் அல்லவா, ஒரு விஷயத்தை மறக்காமல் வைத்திருப்பான், அவனிடம் கவனமாக இருக்க வேண்டும், அவனிடம் ஒரு தவறு செய்தால் அதை மனதிலே வைத்திருந்து என்றாலும் ஒரு நாள் அதற்கான நல்வினையோ தீவினையோ அதற்கு பழி தீர்ப்பான் என்று சொல்வார்கள். அது போன்று குரு பகவான் அங்கு இருந்தால் உங்களுடைய சுயஜாதகத்திலே மிகப்பெரிய நினைவாற்றலை தருவார். ராகு ஒருவேளை அங்கு இருக்கிறார் என்றால் வெளி விஷயங்களிலே உங்களுடைய நாட்டம் என்பது இருக்கும், அதை குறைத்துக் கொள்ள வேண்டும். தூக்கத்திலே பிரச்சனைகள் இருக்கும், அதை சீர் செய்து கொள்ள வேண்டும். அவ்வப்போது கவனக்குறைவாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும், அவை சீர் செய்து கொள்ள வேண்டும். ஒருவேளை கேது இருக்கிறார் என்றால் அந்த உள்ளுணர்விலே கெட்டது நல்லது எல்லாம் வந்து போகும். அதுல நல்லவற்றை படித்து நல்ல விஷயங்களை மட்டும் பேசும்போது பிறவியிலேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஞானமானது உதித்து வெற்றி பெறும். ஒருவேளை சனி பகவான் இருக்கிறார் ரேவதி நட்சத்திரத்துல என்றால் மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய மேலாளராக, ஒரு சிஇஓவாக, அதேபோல் விஞ்ஞானம், வெளிவட்டம், பூமியிலிருந்து வெளியே சென்று வரக்கூடிய அந்த ஏரோநாட்டிக்ஸ், ஸ்பேஸ் சயின்ஸ் இவற்றிலே மிகப்பெரிய அறிவை தந்துவிடும். ஏனென்றால் பூமிக்கு வெளிப்பட்ட விஷயங்களிலே அற்புதத்தை தருவதுதான் இந்த ரேவதி. ஆகையினால் ஒருவேளை சுக்கிரன் இருக்கிறார் என்றால் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு லட்சங்களை அல்ல கோடிகளை அள்ளித்தந்து குவிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். சூரியன், கேது மற்றும் சனி இவையெல்லாம் ஒன்றிணைந்து இருக்கிறது என்றால் பணத்தை சேர்ப்பது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு அள்ளித்தரக்கூடிய அமைப்பை தரும். ஆனால் சூரியன் இருந்தால் ரேவதி நட்சத்திரத்துல நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை தரக்கூடியதாக இருக்கும். சிலருக்கு ஏதோ ஒன்று இல்லாத கற்பனை எல்லாம் தோன்றும் ஒருவேளை ராகு இருக்கிறது என்றால். ரேவதியிலே ரேவதி என்பது புதன் நட்சத்திரம். உங்களுடைய புதனுடைய நிலை பிறவி ஜாதகத்திலே ஆட்சி, உச்சம், சுப தொடர்பு என்றால்
அடித்துக்கொள்ள ஆளே இல்லை, மிகப்பெரிய உயரங்களுக்கு சென்று விடலாம். இதே இந்த சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்துல இந்த 83 நாட்களில ஒரு பேர் பாதி நேர்கதிக்கு முதல் பாதம், இரண்டாம் பாதம் என்று செல்வார். இந்த இரண்டாம் பாதம் வக்கரகதிக்கு மீண்டும் வந்துவிடக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. ஆகையினால் இதுல பழைய விஷயங்களை விட்டுவிட்டு ஆன்மீக ரீதியிலே எத்திக்ஸ் மரபுகள் சார்ந்து இதுவரை பட்ட துன்பங்களிலிருந்து வெளிவர எது உங்களுக்கு தேற்றுமோ ஆறுதல் தருமோ அதை பற்றி ஏற்கனவே இந்த விஷயங்கள் எல்லாம் பற்றி இருக்க வேண்டும். அப்படி பற்றி இல்லவில்லை என்றால் இப்போதாவது பற்றி கொள்ளுவது, அதாவது நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்வது. அதை ஏற்றுக்கொண்டிருந்தால் பாதை தானாக தெரிய வரும். இந்த நேரத்துல நீண்ட நெடுநாட்களாக நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை பற்றி யோசித்து செய்ய வேண்டும். பூர்வ ஜென்ம கர்ம வினைகளுக்கான தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும். இப்போது விட்டால் மேலும் ஒரு 30 ஆண்டு காலமாகும் இந்த ரேவதிக்கு சனி வருவதற்கு. ஆனால் இந்த வாய்ப்பை தவறவிட்டால் மேலும் 2 சான்ஸ் தருவார். 2027, 2028ல இந்த வக்கரகதி நேர்கதி என்று மாறி மாறி சனி பகவான் இந்த ரேவதியிலே பயணப்பட போகிறார். இந்த பதிவிலே உங்களுக்கு நான் சொல்வது என்னவென்றால், அக்டோபர் 10 வரை 83 நாட்கள் 2026ல இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றித்தான். அதனால் இந்த மே 17, 2026 முதல் சனி பகவான் புஷ்யன் என்னும் தேவதை ஆளக்கூடிய புதனினுடைய ரேவதி நட்சத்திரத்திலே பெயர்ச்சி. இது மிக மிக முக்கியமானது. இந்த புஷ்யன் என்றாலே லட்சுமிகரமானது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் 12 ஆதித்யர்களுக்குள் இந்த புஷ்யனும் ஒருவன். சனியினுடைய சித்தப்பா என்று வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு புராணங்கள் அப்படித்தான் சொல்கிறது. இந்த புஷ்யன் மிருகங்கள் மற்றும் உயிர்களுக்கு நடக்க வாழ நகர்ந்து வாழக்கூடிய பூமியிலே வாழக்கூடிய உயிர்களுக்கு அவை இறந்த பின்பு வானத்திலே வழி தெரியாமல் இருந்தால் வழிகாட்டும். பூமியில வழிகாட்டக்கூடிய அமைப்பும் இந்த புஷ்யனுக்கு உண்டு. உங்களுக்கு ஒரு புராண கதை தெரிந்திருக்கும். தமிழிலே கூட திருவிளையாடல் என்ற ஒரு படம் இருக்கும். தக்ஷன் நடத்திய யாகத்தினால் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விடுகிறது. அந்த பிரச்சனையில சிவன் வீரபத்ரனாக மாறி சிலர் மீது தாக்குதல் தொடுக்கும் போது பல் உடைக்கப்பட்டவன் புஷ்யன் பூமியிலே வந்து ஆடு மேய்த்தும் உயிர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருப்பதாக புராணம் கூறுகிறது. ஆகையால் புஷ்யன் பல்லின்றி மென்மையான உணவுகளையே உண்ணுபவன் என்று சொல்லுகிறது. அதனால்தான் இந்த ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த பல்லில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். சனி பகவான் மனிதன் இறப்பிற்கு பின் பாவ புண்ணிய கணக்கை தந்தாலும் வழியில்லாத வானத்திலே உயிர்களுக்கு வழிகாட்டுபவன் இந்த புஷ்யன். கைட் ஆஃப்டர் லைஃப் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகையினாலே இருக்கக்கூடியவனுக்கே வழி இல்லை, இறந்த பின் வழி இருந்தால் என்ன, இல்லை என்றால் என்ன என்று கமெண்டிலே சொல்லக்கூடாது. இருக்கக்கூடிய வாழ்க்கையில சீராக வாழ்ந்தால்தான் அடுத்த வாழ்க்கை என்பதிலே அதற்கு வழி ஏற்படும். நல் வழியிலே வாழ வேண்டும் என்பதற்குத்தான் இந்த புராணங்கள் எல்லாம் கதைகளாக சொல்லப்படுவது. வாழ்க்கையினுடைய ஆழ்ந்த தத்துவங்கள். முழு தத்துவத்தையும் விரிவாக சொல்ல வேண்டும் என்றால் அது 2-3 மணி நேரத்திற்கு மேல் செல்லும். அவ்வப்போது அதனால் முடிந்தவரை பதிவுகளிலே நான் அவ்வப்போது சிறு சிறு விஷயங்களாக சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். 2026ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி சனி பகவான் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில இருந்து ரேவதி நட்சத்திரத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த நட்சத்திரத்தில அக்டோபர் 9 வரை இருப்பார். இந்த அக்டோபர் 9 வரை இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 146 நாட்களில ஒரு பாதி நாட்கள் நேர்கதி, அப்புறம் வக்கரகதி. 2.5 மாதம் நேர்கதி, 2.5 மாதம் என்பது வக்கரகதியாக அமைந்துவிடும். இது 1-2 பாதங்கள் ரேவதியிலே இருக்கும். இது காம திரிகோணத்தை தவிர்த்து தர்ம மற்றும் அர்த்த திரிகோணங்களிலே இதனுடைய தாக்கம் இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தினுடைய முதல் பாதத்திலே செல்லும் போது நவாம்ச கணக்கிலே பார்க்கும்போது இது தனுசுவிலும், இரண்டாம் பாதியிலே 2ஆம் கட்டத்திலே
ரேவதியின் 2ஆம் பாதத்திற்கு செல்லும் போது மகர நவாம்சத்திலும் விழும். ஆகையினால் இது தர்ம திரிகோணம், அர்த்த திரிகோணம் என்று சொல்லப்படுகிறது. அதனால் நவாம்சத்திலே பார்க்கும்போது தனுசு, மகரம், மீண்டும் தனுசு என்று இருக்கும். 2026 அதாவது இந்த பதிவு சார்ந்த விஷயத்துல 5 மாதங்கள் சனி பகவான் இந்த ரேவதி நட்சத்திரத்திலும், 2027 ஒரு 6 மாதங்களும், 2028 2 மாதங்களும் இருப்பார். சனி பகவான் 29 மார்ச் 2025 முதல் 23 பிப்ரவரி 2028 வரை மீன ராசியிலே அவருடைய சஞ்சாரம் என்பது இருக்கும். 35 மாதங்கள். சனி பகவான் சாதாரணமாக ஒரு 2.5 வருடம், அதாவது 30 மாதங்கள் தான் இருக்க வேண்டும். ஆனால் இது கூடுதலாக எப்படி ஒரு 5 மாதம் வருகிறது என்றால், இந்த முன்பின் வக்கரகதிக்கு வரக்கூடிய மேஷத்திற்கு மாறி மீண்டும் வக்கரகதியிலே வரக்கூடிய காரணத்தினால் ஏற்படுகிறது. ஆகையினாலே பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி என சனி மீனத்திலே 3 நட்சத்திரங்களிலும் 9 நட்சத்திர பாதங்களிலும் அவர் பயணப்பட்டு மீனத்தை கடந்து மேஷத்திற்கு செல்வார். மீனத்தில் இருக்கும்போது சனி பகவான் உங்களுடைய கர்ம வினைக்கேற்ப நற்பலன்களை தர துவங்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அது உங்களுடைய ராசி எதுவாக இருக்கிறது, லக்னம் எதுவாக இருக்கிறது என்றாலும் சரி. சனி ரேவதியிலே பெயர்ச்சி என்பது நிச்சயம் வாழ்க்கையில் ஒரு வரம். சனி மீன ராசியிலிருந்து போகும்போது மிகப்பெரிய ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் தந்து செல்லக்கூடியதாய் அமையும். ஏனென்றால் சனி பகவானுடைய ஜென்ம நட்சத்திரமே ரேவதி என்று தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சனி இந்த பெயர்ச்சியில நல் வழிகளை காட்டுவார். ஆனால் ரேவதி நட்சத்திரத்துக்காரர்கள் சற்று கூடுதல். ரேவதியில சனி செல்லும் போது நல்வழி காட்டுவார். ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்திருப்பவர்கள் பெரும்பாலும் நல் வழிகாட்டியாக அல்லது ஒரு நல்ல பாத் ஃபைண்டர், வழியை தேர்ந்தெடுப்பவர்களாக கூட அமைவதில்லை. ஆகினால் நல்ல குரு வேண்டும். 27 டிகிரி ரேவதியில 4ஆம் பாதத்திலே சுக்கிரன், சனியின் யோககாரகன், சனியினுடைய அற்புதமான கூட்டாளி உச்சம் பெறுவது இங்கு. அதே போல் புதன் இங்கு நீச்சம் பெறக்கூடிய அமைப்பு. ரேவதி புதன் மீனராசியில நீச்சம் பெறக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே சுக்கிரனுக்கு குரு தேவை, குருவினுடைய வீடும் தேவை, குருவும் தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் இந்த நிலை என்பது மிக முக்கியம் என்று சொல்கின்றேன். ஏனென்றால் சுக்கிரன் என்றால் சுக்கிலத்தையும் குழந்தை, அது மட்டுமல்லாமல் அது சார்ந்த வாழ்க்கை, அது சந்தோஷங்களையும் குறிக்கும். எது நன்மையாக இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில என்றாலும் இந்த நிலை சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட், தனிமையை விரும்பக்கூடிய சூழ்நிலையை சிலருக்கு தரும். சிலருக்கு தனிமை என்ற அந்த உணர்வு இருக்கும், அதிலிருந்து வெளிவர வேண்டும். ரேவதி நட்சத்திரத்தினுடைய அதிபதி புதன், இந்த நட்சத்திரத்தினுடைய தேவதை புஷ்யன். புஷ்யன் நல்ல வழிகாட்டியாக இந்த வாழ்க்கைக்கு அமைபவன். ரேவதி நட்சத்திரம் ஒருவருடைய கணக்குகளின்படி சித்திரகுப்தனிடம் கணக்கு முடியும் போது ஒப்படைக்கக்கூடிய அமைப்பு என்று சொல்வார்கள் அல்ல, அவருடைய கணக்கை பார்க்கிறார் சித்திரகுப்தன் என்று. ஆகினால் அப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த ரேவதி நட்சத்திரம் இருக்கிறது. கருட புராணத்தின்படி ஒரு நதியில் நீந்தித்தான் ஆத்மா சொர்க்கம் நரகம் அடைய வேண்டும். அதற்கு விரஜா நதி என்று பெயர். சரி, இந்த விரஜா நதி என்பது இருக்கிறதா, இது எல்லாம் கற்பனை கதையா என்றால் இல்லை. நாசா விஞ்ஞானம் என்ன சொல்கிறது என்றால், டெர்மினல் ஷாக் என்ற இடத்துல இப்படி ஒரு நீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது, அதை தாண்டிதான் இப்போது வாயேஜர் செல்கிறது என்று சொல்கிறார்கள். ஆகினால் அவர்களும் இந்த டெர்மினல் ஷாக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஊர்ட் கிளவுட், WORT, ஊர்ட் கிளவுட், ஊர்ட் மேகம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இதை நம் வேத ஜோதிடம் விரஜா நதி என்று சொல்லி இருக்கிறது. இதையும் கடந்தால்தான் மனிதனுடைய ஆத்மா சொர்க்கத்தை சென்று சேரும். ஆகையினாலே ரேவதியிலே கர்மகாரகன் சனி பகவான் பயிற்சி செய்யும் போது நல்ல கர்ம வினைகளினுடைய அந்த பாசிட்டிவ் எஃபெக்ட் தர துவங்கி விடுவான். சனி பகவான் வாயு புத்திரன், காற்றுடைய மகன். வாயு எப்படி ஏதுமில்லாத இடத்திலும் கூட எங்கு வேண்டுமானாலும் சந்து முந்து இந்து இடுக்கிலெல்லாம், சந்து முந்து இந்து இடுக்கிலெல்லாம்
சிந்துபாடி பாய்ந்து விடுமோ அப்படி நல்ல வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்களிலே நல்ல வழிகளை ஏற்படுத்தி நற்செயல்களை பாய்ச்சி நன்மைகளை ஏற்படுத்தி விடக்கூடியதாய் அமையும். உங்களுக்கு தேவை பாசிட்டிவ் திங்கிங். எந்த தவறு நிகழ்ந்திருக்கிறதோ, ஏது சீராக இல்லையோ அதை சீர்படுத்தி இருக்க வேண்டும். ஏனென்றால் உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்குள் சனி பகவான் இருக்கும் போதும், ராகு அங்கிருந்து கடந்து பின்னோக்கி செல்லும் போதும் சீர்திருத்திக் கொள்ளுங்கள், சிக்கலிலிருந்து வெளிவாருங்கள் என்று பதிவை தந்திருந்தேன். சுமார் 30 ஆண்டுகளுக்கு பின் சனி பகவான் புஷ்யனினுடைய அந்த அதிதேவதையாக கொண்டிருக்கக்கூடிய அதிதேவதையாக தேவனாக கொண்டிருக்கக்கூடிய புதனினுடைய ரேவதி நட்சத்திரத்திலே பெயர்ச்சி ஆகினால் இந்த விஷயங்களை இன்னும் ஒரு 3 முறை உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி என்பது தருகிறது. இந்த பெயர்ச்சியில புதன் உங்களுடைய ஜாதகத்திலே சிறப்பாக இருந்து விட்டால், மேலும் சனி பலம் சிறப்பாக அமைந்திருந்தால், மிக மிக சிறப்பான இணைவுகள் இருந்தால், புதிய பார்ட்னர், புதிய வழிகாட்டுதல், புதிய நல்ல குரு அமைவது, தொலைந்து கைவிட்டு போன பொருட்கள் கிடைப்பது, தவறவிட்ட நல்ல வாய்ப்புகள் மீண்டும் வருவது, அது மட்டுமல்ல பொருளாதார நிலையிலே போஷாக்கு என்பது கிடைக்கும், செழிப்பு கிடைக்கும். சனி ரேவதி ஆகையினாலே தடை பிரச்சனையிலிருந்து சிறு சிறு இருக்கும். ஆனால் அதற்கு பின் முயற்சியின் பேரிலே கிடைக்கக்கூடிய வெற்றி நிலைத்திருக்கும். புதிய பயணங்கள் வெற்றி தரக்கூடியதாக அமையும். புதிய அனலிட்டிக்கல் திங்கிங், புதிதாக பகுப்பாய்ந்து வெற்றி பெறக்கூடிய நிலை என்பது ஏற்படும். நல்ல மாற்றங்களை ஏற்று நடக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளும். ஒருவேளை புதன் தசை, புதன் அந்தரத்துல இருப்பவர்களுக்கு நல்ல அற்புதமான வளர்ச்சியை நோக்கி ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தும். மேலும் முக்கியமாக இந்த பெயர்ச்சியில நீங்கள் ஈடுபட்டு இருக்கக்கூடிய விஷயத்திலே பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கிறது என்றால், அது சார்ந்த துறையிலே ஒரு வயதானவர், ஒரு முதிர்ச்சி தேர்ச்சி பெற்றவர், நல்ல குரு, நல்ல ஆலோசகரை நோக்கி உங்களை தள்ளும் ஒருவரை உங்களை தேடச் சொல்லும் ஒருவர் கிடைப்பார். ஒருவேளை புதன் வக்ரம் அசங்கதம் என்றால் சில உறவு, கணக்கு சார்ந்த, உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் சில ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்திலே புதன் வக்ரம், புதன் அஸ்தங்கதம் என்றால், புதனுக்கான பரிகாரங்களை செய்வதென்றால் கோடிகளை கொட்டி செய்ய தேவையில்லை, லட்சங்களை கொட்டி செய்ய தேவையில்லை, 1000 செலவழித்தும் செய்ய தேவையில்லை. புதன் கிழமைகளில இல்லங்களிலே நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து புதனை நினைத்து பச்சை பசுந்தீவனங்களை முடிந்தால் மாடு அல்லது பசுந்தீவனங்களை சாப்பிடக்கூடிய மிருகங்களுக்கு உணவாக தருவது எளிய பரிகாரமாக அமையும். அது மட்டுமல்லாமல் நல்ல ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து வெற்றிக்கான வழி என்னவோ அதை பார்ப்பது, நல்ல குரு, நல்ல ஆலோசகர், யானை போன்ற நினைவாற்றல், இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும். எதிர்காலம் குறித்த உள்ளுணர்வு, மீண்டும் சொல்கின்றேன், எதிர்காலம் குறித்த ஒரு உள்ளுணர்வு, இன்ட்யூஷன் ஏற்படும். நல்லது கெட்டது தானாக தெரியக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும். சற்று யோசித்தால் போதும். மதி மயக்கத்தில் இருக்கக்கூடாது. புதனுடைய நட்சத்திரத்திலே சனி பகவான் இருக்கிறார். சோம்பேறித்தனம் கூடாது. பலமுறை சொல்லிவிட்டேன். நெடுநீர், மறதி, மடி, துயில் இந்நான்கும் கெடுநீரார் காமக்கலன். ஆகையினால் செய்ய வேண்டிய வேலைகளை காலம் கடத்தாதீர்கள். அதேபோல் அதிக நேரம் தூங்காதீர்கள். ஆனால் ஒரு 7-8 மணி நேரம் உறக்கம் என்பது முக்கியம். மறதி என்பது இருக்கவே கூடாது. நெடுநீர், மறதி, மடி, சோம்பேறித்தனம், துயில் இவையெல்லாம் கலைந்தீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றி, புதிய வாய்ப்புகள், நல்ல குரு, திருமண வாய்ப்பு, தொழிலிலே ஒரு நிலைத்தன்மை இவையெல்லாம் ஏற்படும். ஆனால் இந்த புதனினுடைய ஒரு வீடு மிதன வீடு, அங்கு இருதரப்பட்ட ஒரு மன குழப்ப நிலையை தரும். அப்படி ஏற்படும் போது சரியான ஆலோசனை பெறுவது என்பது வெற்றியை தரும். சனி ரேவதி நட்சத்திரத்தில சஞ்சரிப்பது என்பது ஆன்மீக வளர்ச்சி, பயணம், வெளிநாட்டு பயணம், கர்ம வினைகளை தீர்த்து அதிலிருந்து வெளியேற்றும் காலம், புதிய நல்ல வழிகாட்டிகளை உங்களுக்கு காட்டும். அது மட்டுமல்லாமல் பயணங்கள் மூலமாக வெற்றியை தரும். நற்பலன்கள், குழப்பத்திலிருந்து வெளிவருவதற்கு ஒரு நல்ல ஆலோசகர் ஆலோசனையை தரும். துலாம் ராசி என்பர்களே, வேத ஜோதிடத்தின் அடிப்படையில துலாம் ராசிக்கு சனி பகவான் 4 மற்றும் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியாக, அப்படியானால் முழு ராஜயோகத்தை தரக்கூடிய ராஜயோகத்தின் அதிபதியாக, அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசியில உச்சம் அடையக்கூடிய அந்த அந்தஸ்து,
இப்போது 6ஆம் வீடான ருண ரோக சத்துருஸ்தானத்திலே அமர்ந்திருப்பது என்பது மிகப்பெரிய பலம். இந்த காலகட்டத்திலே புதன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் மற்றும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனினுடைய நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம் 6ஆம் இடத்துல இருக்கிறது. ஆகையினாலே அங்கு பயணம் என்பது 12ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரம் 12ஆம் அதிபதி புதனினுடைய நட்சத்திரமான ரேவதி செழிப்பை தரக்கூடிய புஷ்யன் ஆளக்கூடிய நட்சத்திரம். இப்போது அபரிமிதமான வாய்ப்புகள் வந்து சேரும். தூர பயணங்கள் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை தரும். அது மட்டுமல்லாமல் வெளிநாடு சார்ந்த வாய்ப்புகளின் வரம் என்பது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய குழந்தைகள் அல்லது உங்களோடு நெருங்கிய உங்கள் குடும்பத்து உறுப்பினர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சியில் இருந்த தடையெல்லாம் மாறி விசா, வேலை வாய்ப்பு, கல்வி என்று பல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். நீண்ட நெடுநாட்களாக அந்த தூக்கத்திலே இருந்த கோளாறுகள், சயன தோஷம் இவையெல்லாம் நீங்குவதற்கான வாய்ப்பு. வேலை செய்யக்கூடிய அமைப்பில ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் ஒரு வெற்றி, ஒரு வேலை மாறுதல், வெளியூர் சென்று ஒரு வேலை, ஆராய்ச்சி படிப்பிலே இருக்கிறீர்கள் என்றால் இப்போது புத்தி கூர்மையோடு மற்றவர்கள் பாராட்டக்கூடிய அளவிலே ஒரு வெற்றியை தந்து விடுவதாக அமையும். இந்த 6ஆம் வீட்டிலே உள்ள சனி பகவான் ஏற்கனவே உங்களுடைய கடன்களை தீர்த்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். இப்போது அறிவுத்திறன் மற்றும் யோசித்து சமயோஜித சிந்தனையோடு செயல்படுவதற்கு முக்கியமாக கருதப்படக்கூடிய சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கிரகமான புதனினுடைய நட்சத்திரத்துல செழிப்பை தரக்கூடிய நிலையில இருக்கும்போது பொருளாதார செயல்பாடுகள் எல்லாம் வெற்றியை தரும். நீண்ட காலமாக முடிக்க முடியாமல் இருந்த கடன்கள் முடிக்கப்படும். நீண்ட காலமாக வழி தெரியவில்லையே என்று கலங்கி இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அது மட்டுமல்லாமல் நல்ல செலவுகள் சுப விரயங்களாக வரும். உயர்கல்வி, சொத்து வாங்குதல், திருமணம் போன்ற செலவுகள், முதலீடு இப்போது கை காசு சற்று குறைந்தாலும் கூட முதலீட்டின் மூலமாக ஏகப்பட்ட லாபம் வரும். எதிரிகள் எல்லாம் வீழ்ந்து அழிந்து இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் செல்வதற்கு ஒரு சமயோஜித சிந்தனை வெற்றியை தந்துவிடும். அது மட்டுமல்ல, அரசு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய துலாம் ராசி நண்பர்களே, இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்காக தொடர் முயற்சி, ஜாதகத்திலே கோச்சாரம் சரியாக இருக்கிறது என்று முயற்சி செய்யாமல் விட்டுவிடக்கூடாது. முயன்றின்மை இன்மை புகுத்திவிடும் என்று வள்ளுவர் சொல்வார். அதை நான் எப்போதும் உங்களுக்கு சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றேன். ஆகையினால முயற்சி, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை தந்துவிடும். தகவல் தொடர்பு, ஐடி, மீடியா துறைகளில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. தந்தையினுடைய உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை என்பது நிச்சயமாக தேவை. அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு எது லாபம் தருகிறது, அதிர்ஷ்டம் தருகிறது, அந்த இடத்துல சமயோஜித சிந்தனையோடு செயல்படுவது. காலம் நன்றாக இருக்கிறது என்று அல்லது உறவினர் நன்றாக இருக்கிறார், உறவினர் ஒரு பதவியில இருக்கிறார் என்று ஆணவத்தை வெளிப்படுத்தாமல் பொறுமையாக இருந்து சாதித்துக் கொள்வது வெற்றியை தரும். உங்கள் ஆரோக்கியத்திற்கு இது மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய காலம். ராஜயோகத்தை மேலும் வலுப்படுத்திக் கொள்வதற்கு இது மிக அற்புதம். வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு கல்வி, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தன ஆதாயங்கள் எல்லாம் மிகப்பெரிய பொருளாதார உயர்வுக்கு இருக்கும். அதனால் இந்த நேரத்துல எது செய்தாலும் ஒரு அறிவார்ந்த சிந்தனை உள்ள செயல்பாட்டில வெற்றியை கண்ட சக்சஸ் ரேட் அதிகமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆலோசகர். கல்வி என்றால் நல்ல கோச்சிங் சென்டர், ஒரு ஐடி துறை என்றால் அதிலே எந்த நிறுவனம் நன்றாக வேலை செய்கிறது அல்லது நன்றாக பெயர் வைத்திருக்கிறது, நல்ல பெயர் வைத்திருக்கிறது என்று பார்த்து அதிலே உங்களுடைய முயற்சி இருக்க வேண்டும். ஒரு வயது முதிர்ந்த பயிற்சி முதிர்ந்த ஒருவரை உங்கள் துறை சார்ந்த விஷயங்களிலே அணுகி வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பை நீங்கள் பார்க்கும்போது அதிகமாக இருக்கும். ராஜயோகத்தின் அதிபதியான சனி பகவான் புதனின் நட்சத்திரத்துல பயணிக்கக்கூடிய காலம். ஆகையினால புதன், வியாழன், வெள்ளிக்கிழமைகளில் இல்லங்களுக்கு அருகிலே பெருமாள் கோயில், சிவன் கோயில் இருந்தால் சென்று வழிபடுவது, வீட்டிலேயே நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது என்பது வெற்றியை தரும். வெள்ளிக்கிழமைகளில மாலை வேளையிலே ஒரு சர்க்கரை பொங்கல், ஒரு இனிப்பை செய்து நல்ல மலர்களை, வெண்ணிற மலர்களை வைத்து லக்ஷ்மி தாயாருக்கான வழிபாடு, சரஸ்வதிக்கான வழிபாடு இவையெல்லாம் செய்யும் போது வெற்றி. மேலும் விஷ்ணு சகஸ்ரநாமம் படிப்பதோ கேட்பதோ மிகப்பெரிய அற்புதங்களை, செல்வச் செழிப்பை, ஒரு சிம்மாசனத்தை தந்துவிடும். இதுதான் ராஜ ரகசியம், வெற்றிக்கான வழியும் கூட. பொறுமையாக இருந்து மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான காலம். கடன் குறையும்,
அதனால ஒரு செழிப்பு, அல்லது ஒரு கடனை வாங்கி ஒரு முதலீடை செய்து அதன் மூலமாக மிகப்பெரிய வெற்றி, அப்படி ஒரு செழிப்பு. இவையெல்லாம் தான் யாரும் சொல்லாத ஒரு விஷயமாக உங்களுக்கு அமையும். நிச்சயமாக முயற்சிகளின் மூலமாக வெற்றி. ஆனால் நீங்கள் சிந்தித்த விஷயம் மட்டும் சரியாக இருக்கும் என்று ஒரு விஷயத்தை தடாலடியாக அப்படியே செய்து விடாதீர்கள். 12ஆம் அதிபதி புதனினுடைய நட்சத்திரம் ஆன ரேவதியிலே சனி பகவான் இருக்கிறார் 6ஆம் இடத்துல. விபரீத ராஜயோகத்தை தருவார். விடாமுயற்சி, ஒன்று முயற்சி செய்து செய்து இது கிடைக்கவில்லை என்று விடுவதோ, அல்லது வேறு யாரோ கவனக்குறைவாக தவறவிட்ட வெற்றி நீங்கள் பறித்துக் கொள்ளலாம். இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் இந்த விபரீத ராஜயோகம் என்பது மிகப்பெரிய வெற்றியை தரும். எனது அன்பு நேயர்களே, மேலும் சப்த கன்னி வழிபாடு என்பது, லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படிப்பது, இவையெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை தரும். அன்பு நேயர்களே, துலாம் ராசி என்பவர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டன் அழுத்தி நோட்டிபிகேஷனை ஆன் செய்து நான் பதிவிடும் வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும்படி செய்து கொண்டு ஆதரவை நல்க அன்போடு வேண்டுகிறேன். நன்றி.